ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விம்மின் கோக் BLFF. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். விம்மின் கோக் மூவி நேம் ஒன் ஹார்ட் டூ லவ். இன்ட்ரோ. நான் இன்றைக்கி லைவ் போயிட்டுருக்கேன். எனக்கு என் ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் என்னோடய ரிலேஷனில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நான் ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட். நான் இப்போ 3rd இயர் படிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கள் ஃபேமிலியிலேயே 2 மெம்பர்ஸை ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்றைக்கி வராங்க என் வீட்டுக்கு. ஸோ அதனால தான் நான் வெளியே நின்று லைவ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அவங்கள யாருன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? இதோ இவன் தான், இந்த ரெட் கலர் ஹேர் வச்சுட்டு வரான்ல, இவன் தான் என்னோட அத்தை பையன். இவன் பேர் பார்க் ஜிமின். அப்புறம் இதோ இந்த லெஃப்ட் சைடில் உருன்னு ஒருத்தர் வந்துட்டுருக்கானே, இவன் என் மாமா பையன். ரொம்பவே க்யூட்டாக இருக்கான்ல. ஆனால் என்ன கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருப்பான். என்னை விட 2 வயசு சின்ன பையன். இப்போ தான் 1st இயர் ஜாயின் பண்ணியிருக்கான். ஜிமினா சொன்னல, அவன் ஏன் செட்டு தான். உன்னை நான் என் ஃபேஸை காமிக்க சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டுறாரு. இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான். ஜிமினா ஓடி வந்து நம்ம வீயை ஹக் பண்ணிவிட்டு கிச்சு கிச்சு பண்ணுறாரு. டேய் விடுடா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, நீ லைவில் இருக்கியா? இதை தெரியாமல் நான் பண்ணிட்டேனே. எனக்கு நீ லைவ் வரேன்னு சொல்லவே இல்லை. அது என்னோடய ஃபேன்ஸ்க்காகடா. அது ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்றாரு. சரி விடு, மன்னிச்சிட, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஆமாம், எங்கே ஜேகே முன்னாடி போயிட்டான் போல். ஆமாம், அவன் எனக்கு வெயிட் பண்ணவே இல்லை தெரியுமா. நான் அவனுக்கு கால் பண்ணி சொன்னேன், டேய் நீ வீட்டுக்கு தான் போகிறேன், நானும் வரேன், ஒழுங்காக என் கூட வான்னு சொன்னேன். அவன் என்னமோ ஆட்டிடியூட் காமிச்சு, நீ உங்கள் அம்மா கூட வா, நான் எங்கள் அம்மா கூட வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான்டா. எனது அப்படியா சொன்னான்? இந்த ஜேகேவை நான் பார்த்துக்கிறேன், அவன் உன்னை ஏதாவது பண்ணி விட்ருவான், நீ பேசாம இரு அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா, அது உண்மை தான். ஐயோ, நம்ம லைவில் இருக்கோன்னு தெரியாமலே நான் பேசிகிட்டு இருக்கேன்டா. ஜேகே அந்த லைவை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜேகேக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. என்னை பற்றி நீ இப்போல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக நினச்சிருக்காரு. காய்ஸ், இதான் என் ஃபேமிலி. அப்புறம் உங்களுக்கு என்னோடய சிஸ்டர் மேரேஜுக்கு நான் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வீடியோ மாதிரி காமிக்கிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ எங்கள் ஜேகே முன்னாடி கோவமாக நின்றுட்டுருக்காரு கையை கட்டிட்டு. ஜேகே இனிமேல் என்னை பற்றி பேசுகிற வச்சுக்காதா. அது மட்டும் இல்லாமல் லைவில் மட்டும் நீ என்னை காமிச்சேன்னு வச்சுக்கவேன், நீ அவ்வளோதான் அப்படின்றாரு. ஏன் இதில் என்ன இருக்குது? ஜிமினாவே தானே காமிக்கிறேன். அது ஜிமினா, நான் ஜேகே, சரியா? நீ எப்போ பார்த்தாலும் ஏன் ஜேகே இப்படியே இருக்க, ஆனால் நான் உன்னை டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. வியோட அம்மா வெளியே வந்து நிற்கிறாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமினா பாசமாக போய் ஹக் பண்ணுறாரு. நான் நல்லா இருக்கேன் ஜிமின், என்ன அழகாயிட்ட, போக போக அழகாயிட்டே இருக்கே அப்படின்றாங்க. அது ஆன்ட்டி, அது அப்படி தான், உங்களை பார்க்க வரல, அந்த சந்தோஷத்தில் தான் அப்படின்றாரு. ஜேகே அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. என்ன ஜேகே ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா கேட்குறாங்க. நீங்கள் கூட தான் ஆன்ட்டி க்யூட் ஆகிட்டே இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறது? நீங்கள் இப்படியே க்யூட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நான் அப்புறம் இனிமேல் இங்கே வரதை நிப்பாட்டிடுவேன் அப்படின்றாரு. ஐயோ ஜேகே, நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே இரு. என்ன இந்த ஜேகே எப்போ பார்த்தாலும் ஆன்ட்டிகிட்ட மட்டும் ஓவராக நல்லா பேசுகிறான், நம்மக்கிட்ட ஏன் பேசவே மாட்டேங்கிறான், இவனை நம்ம ஏதாவது பண்ணணும்டா அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜேகேவோட அம்மா, என்ன ஜேகே 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதாவது பண்ண போகிறீங்களா? அந்த ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேணால் பிளான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஆன்ட்டி நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ஜேகேவை மாட்டி விடுறதில்ல ஃபஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், அவன் தான் பேசவே மாட்டேங்கிறான்டா, ஷை டைப்பாக இருக்கான். இப்போ நீங்கள் 2 பேர் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும், அவன் உங்கள் கூட தான் இருப்பான், ஆனால் அவங்க கூட இல்லாத மாதிரி மூஞ்சி வச்சுட்ருப்பான். என்ன ஆன்ட்டி அதிசயமாக இருக்குது, ஜேகே 5 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டான். அவன் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தான்டா சொன்னான், நான் தான் கம்பல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இனிமேல் அக்கா கொஞ்ச நாளுக்கு தான் இருப்பாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? ஜிமினா எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இன்னும் உன்னோட சிஸ்டர்ஸ் குட்டி பாப்பாங்களாம் வருவாங்க, கொஞ்சமாவது அவங்க கூட என்ஜாய் பண்ணுடா. நீ யூனிவர்சிட்டி போயிட்டேனா இனிமேல் அவங்களால பார்க்கவும் முடியாது. ஜாப் போயிட்டேனா உன்னோட மேரேஜுக்கு மட்டும்தான் அவங்க வருவாங்க, பார்த்துக்கோ அப்படின்றாங்க. சரிம்மா வரேன், நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்டா அப்படின்றாங்க. ஓகே ஒரு வழியாக வந்துட்டானே, அவனை கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக வச்சுக்கோங்கடா. இங்கே நம்ம போகிறதுக்குள்ளே அவன் 4-5 வார்த்தையாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசி சிரிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் அவன் தான் ஆன்ட்டிகிட்ட மட்டும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. அவன் அப்படி தான், அவனுக்கு அம்மா மாதிரி யாரை ஃபீல் ஆகுதோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவான். ஆமாம், அதுவும் உண்மை தான்.
உள்ளே போன உடனே ஜேகே வியோட அக்கா கிட்ட போய் நல்லா பேசுகிறாங்க. வி அக்காவும் ஜேகே கிட்ட நல்லா பேசுகிறாங்க. இங்கே பாருடா, நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான், இப்போ உங்கள் அக்கா கிட்டலாம் பேசுகிறான். அது சின்ன வயசுலேருந்தே ஜேகேவை அக்கா தானே வளர்த்தாங்க, அதனால் ஒரு பாசம்டா. அது எனக்கும் தெரியும். நான் வந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏன் அக்கா நான் விட மாட்டேன்னு சொல்லுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனா சொல்கிறாரு. உனக்கு மட்டுமாடா, நானும் தான்டா. அவன் கூட பிறந்த தம்பி என்னவே பக்கத்தில் விட மாட்டான் தெரியுமா, அப்படி இருப்பான். எனக்கு என்னமோ அவன் இந்த மேரேஜுக்கு வந்தது காரணம் அக்கா, அதனால தான் நினைக்கிறேன். அப்போ தான் அக்கா பார்த்துட்டு, ஹே ஜிமினா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேரேஜ்லாம் ஆக போகுது, செம்ம ஜாலியாக இருப்பீங்க போலயே. உங்களை பார்க்கவே நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க. நீங்கள் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. நான் உன்னோட பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணாக இருந்தால் கூட நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்றாங்க. ஜேகே கோவமாக பார்க்குறாங்க. அப்போ நான் அப்படின்னு கேட்குறாங்க. நீயா? நீ என்னோட க்யூட் பிரதர் இல்லையே, எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய முறை இருக்குல்ல, அப்போ நானும் பண்ணிக்கலாம்ல. ஆனால் நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்ருக்கேன். விஏ கூட நான் அப்படி வளர்த்ததில்ல, நான் ஒன்று தான் வளர்த்தேன். அதனால தான் எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லை அப்படின்றாங்க. போங்க, உங்களுக்கு ஜிமினா தான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறாங்க ஜேகே. ஐயோ, என்ன இவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே கோச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஜிமினா நீ பேசாமல் இரு, அவன் இன்னும் கோச்சிப்பான்னு சொல்லிட்டு அக்கா ஜேகேவை சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க. ஜேகே இப்போ நீ ஏன் கோவமாக இருக்க? இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம் அப்படின்றாரு. சரி நான் வேணா உனக்கு ஊட்டி விடவா அப்படின்றாங்க. ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆன்னு காமிக்கிறாரு. ஊட்டி விடுறாங்க. ஜேகே ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீ இப்படியே குழந்த மாதிரியே இருக்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பி, ஓகேவா அப்படின்றாரு. நான் தான் வளர்ந்துட்டேனே, வியை விட வளர்ந்துருக்கேன் அப்படின்றாரு. நான் அதை சொல்லலை, குழந்த மாதிரி இருக்கல்ல, அதுலேருந்து கொஞ்சமாவது மெச்சூர்ட் ஆகு. நான் இனிமேல் கல்யாணம் பண்ணி போயிட்டேனா உங்களுக்குள்ள எப்படி பார்த்துப்பேன், உங்களுக்குள்ள எப்படி இருப்பேன்னு ஏன் அக்காவை நான் பார்க்க வருவேன், எப்படி வேணாலும் வருவேன் அப்படின்றாரு. சரி அதையும் தான் பார்ப்போமே. நீங்கள் வந்தே 7 மந்த் ஆகுது தெரியுமா அப்படின்றாங்க. அக்கா நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நீ கிறிஸ்மஸ்க்கு வந்த, அப்புறம் இப்போ தான் வர, அப்புறம் எப்படி நீ அங்கெல்லாம் வருவேன்னு சொல்லிட்டு நான் நம்புறது? அது அக்கா சரி விடு. ஜிமினாவோட அம்மா அங்கே வராங்க. ஜேகே அதை பார்த்துட்டேன், வாங்க அம்மா அப்படின்றாங்க. சரி நான் உன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கேன் ஜேகேன்றாங்க. எதனால்? நான் என்ன பண்ணேன்? நீ வரவே மாட்டேங்கிறாங்க. ஜிமினா தான் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கான், ஆனால் நீ ஒரு தடவையாவது வரியா? இல்லை அப்படி என்ன இல்லை, போன வருஷம் தான் நீ 12th படித்தா, அதனால் வரல. 12th முடிச்சிட்டில, இப்போ யூனிவர்சிட்டி தானே படிச்சிட்ருக்க. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் தானே யூனிவர்சிட்டி இருக்குது, அப்படியே அங்கே வந்துட்டு போனால் தான் என்னவா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நான் வரேன், கோச்சிக்காதீங்க. நீ இப்படியே சொல்லிட்டு ஜேகே, எங்களை ஏமாற்றிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. கோச்சிக்காதீங்க, இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து ஜேகே ஜிமினா அம்மாவுக்கு ஊட்டி விடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வியோ ஜிமினாவும் வராங்க. எங்களுக்கு எங்கே ஜேகே, உங்களுக்கெல்லாம் யார் தருவா, உங்களுக்கெல்லாம் தரமாட்டேன், இது அக்காவுக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் அப்படின்றாங்க. சரி நீ அவங்க கூட போய் விளாட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அம்மா சொல்கிறாங்க. என்னது விளாட்ணுமா? நான் ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டேன், நான் எப்படி விளாடுவேன்? இவனுங்க 2 பேரும் உன்னை விட பெரிய பையனுங்க, அவனுங்க விளையாடிட்டு இருக்கானுங்க, நீ ஏன் இப்படியே இருக்க? கொஞ்சமாவது எல்லாத்துக்கிட்டேயும் பேசு, ஜாலியாக இரு. நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட மட்டும்தான் இருக்க. அவனுங்கள மாதிரி நீயும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணு அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், உங்கள்கிட்ட எப்படி தானே இருக்க முடியும்? அவனுங்களை எப்போ பார்த்தாலும் நான் காலேஜில் பார்த்துட்டு தானே இருக்கேன். வீட்டாக்குன்னு உள்ளே வந்து நீ எங்களை பார்க்குறியா? எப்போ பாரு உங்கள் கிளாஸ்குள்ளேயே உட்காந்துருப்ப. நீ நல்லா படிக்கிற பையன்தான், அதுக்குன்னு கிளாஸ்குள்ளேயே இருப்பியா? ஜிமினாவை கூட தான் நல்லா படிப்பான், அவன் எவ்வளோ சூப்பராக ஜாலியாக விளையாடிட்டும் இருக்கான், அதனால தானே நீ இப்படி இருக்க அப்படின்னு ஜேகே கலாய்க்கிறாரு. போய் ஜிமினா அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, ஆண்டி பாருங்க இவனை வம்பிழுத்துட்டே இருக்கான் அப்படின்றாங்க. ஹேய் நீங்கள் இப்போ தானே ஜாலியாக இருக்கீங்க, நீங்களாம் கசின்ஸ்ப்பா, வம்பிழுத்துப்பீங்க, என்ன வேணாலும் பண்ணிப்பீங்க, நாங்கள் நடுவில் வந்தால் எங்களே திட்டுவீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜேகே இங்கே இரு, நான் வந்து ஒன்றை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன், அப்புறம் உங்கள் அம்மா கோச்சிப்பாங்க, நான் போய் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சொல்லாமல் கூட ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. வீக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஹே ஜேகே நில்லு அப்படின்றாரு. நான் ஏன் நிற்கணும்? என்ன ஓவராக பண்ணுற? நாங்களும் வந்து வழின்னு உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டு கிளம்புற. ஜிமினுக்கும் கோவம் வருது. உனக்கு இப்போ என்ன தான் ஜேகே பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நீ முன்னாடி மாதிரி இல்லை ஜேகே அப்படின்றாரு. முன்னாடி மாதிரி நீங்கள் கூட தான் இல்லை அப்படின்றாரு. இவன் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கான்? நீ எனக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லு. ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் 2 பேருமே ஜாலியாக இருங்க. நீங்கள் 2 பேருமே ஒரே ஸ்கூலு ஒன்றா படிச்சிங்க, 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி ஒன்றா படிச்சுட்ருக்கீங்க, அப்புறம் எப்படியும் ஒன்றா தான் போக போகிறீங்க. நீங்கள் எப்பொழுதும் ஒன்றா தான் இருப்பீங்க. நான் தானே எப்பொழுதும் உங்கள் கூட இல்லாமல் தனியாக இருக்கேன், அப்புறம் ஏன் நான் உங்கள்கிட்ட பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோச்சிக்கிட்டு போகிறாரு.
வீக்கு ஜிமினாக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான். வி போகிறாரு, ஜிமினா கையை பிடிச்சிடுத்து, விடுடா அவன் போட்டோம், எப்படி இருந்தாலும் நைட்டு நம்ம கூட தானே தூங்க வருவான், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அவனை. அங்கே நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கு, அதுங்களுக்கு நடுவில் நம்ம ஜிமினா உட்காந்துருக்காரு. அப்போது வியோட அம்மா ஜேகே கிட்ட ஃப்ரிட்ஜில் பால் பாக்கெட் இருக்கு, எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாரு. ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி தான் நம்ம ஜிமினாவும் அந்த குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நவர்றியா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி இருந்து நகர்றியா, நான் பால் பாக்கெட் எடுக்கணும் அப்படின்றாரு. என்னது, நான் நவரணுமா? நவர முடியாது, நவரலைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீ மட்டும் நவரலன்னு வச்சுக்கவேன், ஒரு குழந்தைய தூக்கிட்டு அங்கே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி உன்னை தூக்கி போட்டுருவேன், பரவாயில்லையா அப்படின்றாரு. நீ என்ன தூக்குவியா, முடிஞ்சா என்னை பக்கத்தில் வா பாப்போம் அப்படின்றாரு. பக்கத்தில் வந்துட்டு ஜிமினா அப்படியே, என்ன நீ பக்கத்தில் வர, என்னை தூக்கு பாப்பா முடிஞ்சா அப்படின்னு வம்பளுத்துட்ருக்காரு. உன்னெல்லாம் ஏன் தூக்குவான், நவரு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே ஒரு அடி வைக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ தலையிலேயே அடிப்ப அப்படின்றாரு. நவர சொன்னேன், நீ நவர மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் நான் என்ன தான் பண்ண முடியும் சொல்லேன், அதனால தான் அடித்தேன். அதுக்குன்னு நீ என்னை அடிப்பியா, நீ என்னை இது வரைக்கும் ஒரு தடவை கூட அடித்ததே இல்லை, இப்போ நீ எதுக்கு என்ன அடிக்கிற? ஜேகே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாரு. என்ன பேசணும், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நிறைய வேலை இருக்குது, நான் பால் பாக்கெட் எடுக்கணும், நான் ஒரு முடியாது, நீ என்ன பண்ணுவியோ பண்ணு அப்படின்றாரு. வேணும்னே ஜிமினா வம்பிழுத்துட்டே இருக்காரு. ஜேகேக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஜிமினா பிடிச்சி தள்ளி விட்டுறாரு ஜேகே கோவத்தில். ஜிமினாக்கு அடிபட்டுருது, அதை கூட கண்டுக்காமல் பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு போய் வியோட அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்து, சாரி என்னை மன்னிச்சிடு, நான் வேணும்னே உன்னை தள்ளணுன்ட்டு தரலன்னு சொல்லிட்டு அடிப்பட்ட இடத்துல பேண்டேஜ் மாதிரி ஒட்டி விடுறாரு. நீ ஏன்டா இப்படி இருக்க, எதனால் எங்கள் கூட பேச மாட்டேங்கிற சொல்லு, உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நான் இதை சொல்லிட்டேன்னா நீ கடைசியில் ஃபீல் பண்ணுவ, ஓகேவா சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாரு. பரவாயில்ல சொல்லு, உனக்கு எது பிடிக்கலையோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீ சேஞ்ச் பண்ணுவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை, நீ வீ கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதனால் நீ அப்படி சொல்கிற? ஆமாம், ஏன்னா எனக்கு வியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவன் கூட இருக்கும்போது எனக்கு ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேருமே நார்மலாக இருந்த கூட எனக்கு ஒன்றும் தெரியலை, நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றா தான் இருக்கீங்க. ஏன், நான் யூனிவர்சிட்டியில் உங்களை பார்ப்பேன், அடிக்கடி நான் வியோட கிளாஸ்க்கு வருவேன், சரி வி கூட அப்போ நீ இருப்ப, சரி உன் கிளாஸில் போயிட்டு உன்கிட்ட பேசலான்னு வருவேன், ஆனால் அப்போ வி உன் கிளாஸில் இருப்பான், 2 பேரும் சேர்ந்து ஒரு தடவை கூட என்னை பார்க்க வரமாட்டீங்க, அப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? லாஸ்ட் இயர் கூட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ட்ரிப் போனீங்க, விளாக் எடுக்கிறேன்னு என்னை அப்போ கூப்பிட்டிங்களா? அப்போ நீங்கள் என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலைல்ல, அப்போ நான் உங்களை எப்படி தான் உங்ககிட்ட நான் இருப்பேன் சொல்லு. அதுக்கு ஏன் நான் வி கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல? ஏன்னா உன்னால தான் வி என்கிட்ட பேசுகிறதா அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான். என்ன அவனை அவாய்ட் பண்ணுறானா? அப்போ வி இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு. நான் எப்போ ஜேகே உன்னை அவாய்ட் பண்ணேன்? உனக்கு தெரியுமா, ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணேன், பட் நீ தான் எடுக்கலை. நீங்கள் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டா, நான் ஒத்துக்கிறேன் வி, ஆனால் என்னோடய ஃபோன் அப்போ ப்ரோக் ஆகிடுச்சு, நான் கடையில் சரி பண்ண கொடுத்துருந்தேன், அது உனக்கே தெரியும், ஏன் ஜிமினா கூட தெரியும். 2 பேரும் ஏன் எனக்கு ஃபோனுக்கு கால் பண்ணிங்க? அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? நீங்கள் வேணும்னே தானே என்னை அவாய்ட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் மட்டும் உங்கள் கூட வந்து பேசுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன், லாஸ்ட்டாக நம்ம கிறிஸ்மஸ்க்கு பார்த்தோம், நம்ம எல்லாமே ஒரே யூனிவர்சிட்டி தான், பட் ஆனால் நீங்கள் ஒரு டைம் கூட என்னை வந்து பார்க்கவே இல்லை என் கிளாஸில், அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் 2 பேருமே உனக்கு நிறைய டைம் கால் பண்ணோம், உன் ஃபோன் தான் போகவே இல்லை, என்ன பண்ண முடியும்? அப்போ ஏன் நீங்கள் என் கிளாஸில் வந்து பார்க்கல? நீ தான் எங்கள் ஃபோனை எடுக்கலையே, அப்புறம் எப்படி நான் பார்ப்போம்? நான் ஃபோனை எடுக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் ஃபோனை எடுக்காமல் இருந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் என் ஃபோன் ரிப்பேர் ஆச்சு. ஆனால் நீங்கள் என்கிட்ட நான் கிறிஸ்மஸ்க்கு எப்போ என் வீட்டுக்கு கிளம்புனனோ அப்போலேருந்தே நீங்கள் என்கிட்ட பேசுகிறது கிடையாது. ஐம் சாரி ஜேகே, எங்கள் தப்பு தான், எங்களை மன்னிச்சிரு. அப்போ ஜிமினா வந்துட்டு, மன்னிச்சிரு ஜேகே, நானாவது உன்கிட்ட பேசியிருக்கணும், நானும் உன்கிட்ட பேசலை, என் தப்பு தான் சொல்லிட்டு ஹக் பண்ண போகிறாரு. அங்கேயே நில்லு ஜிமினா, நீ பக்கத்தில் வராத, உனக்கு கூட தோணல, இத்தனைக்கும் நம்ம வீடு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும், வீடாச்சும் ரொம்ப தூரத்தில் இருக்கும், ஆனால் நீ ஒரு டைம் கூட என்னை வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணல. நான் எத்தனை டைம் உங்கள் வீட்டுக்கு சின்ன வயசில் வந்திருப்பேன், ஏன் உங்கள் வீட்டிலே தான் இருப்பேன், ஆனால் நீ அப்படி இல்லை, வளர வளர எல்லாருமே என்னை மறந்துட்டீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன், நான் உங்கள் டேஸ்ட்டில் இல்லையா, இல்லை உங்கள் ஏஜில் இல்லையா, எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, சின்ன வயசுலேருந்து நான் உங்கள் கூட தானே இருப்பேன். அதுவும் வியை விட எனக்கு ஜிமினா ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ இப்படி பண்ணிட்ட. என்னோட பெஸ்ட்டு பிரதர்னா அது நீ தான். நான் என்னோடய ஸ்கூலில் கூட ஒரு பிரதரை பற்றி தான் சொல்லுங்கண்ணா, நான் ஒன்றை தான் தெரியுமா எழுதுவேன். அப்புறம்
நீ எல்லாம் நான் உன்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன். ஆனால் நீ ஒரு தடவை கூட என் மேலே பாசமாக இல்லைல்ல. ஜிமினா தான் உனக்கு. அவ்வளோதான். இனிமே நான் உங்கள் 2 பேத்துக்கிட்டே பேச மாட்டேன். சரி, எங்கள் மேலே தான் தப்பு. உனக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம். என்னை மன்னிச்சிரு. என்கிட்ட திரும்பி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வைக்கிறேங்க. ஏன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து என்கிட்ட வந்து பேசணும்னு தோணலையா? நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன். நீ ஜிமினா கிட்ட பேசாமல் இருந்தேனா நான் உன்கிட்ட பேசுவேன். நீ அவன்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கவேன், நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இது என்ன சின்ன குழந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க ஜேகே அப்படின்றாங்க. ஆமாம், நான் ரொம்ப சின்ன பையன் தான், நீங்கள் ரொம்ப பெரியவங்க தான், என்கிட்ட பேசாதீங்க, அவங்களுக்கு அதானே வேணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாரு. டக்குன்னு ஜேகேவோட கையை பிடிக்கிறாங்க. என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போகிறாரு. ஜிமினா கிட்டலாம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது ஜேகே. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே இருந்தோம். நான் எப்படி திடீர்னு அவன்கிட்ட பேசாமல் இருக்க முடியும்? அவன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுத்துடுறாரு பேசாமல் அடுத்த. அவன் என்ன உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி வராரு அடிக்கிற மாதிரி. நீ இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜேகே பிடிச்சி தடுக்கிறாங்க. உங்கள் 2 பேத்துக்கும் நான் ஏதோ வில்லன் மாதிரி தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜேகே ப்ளீஸ் நில்லு, நாங்கள் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் பண்ணல, நீ அவனை அடிக்கிற மாதிரி போனேன், அதனால தான் நான் பண்ணேன். என்னது நான் அடிக்கிற மாதிரி போனேனா? ஓ, அப்போது நீ அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறல்ல, நீ அவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. நான் இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன். நான் வந்தேன்னா உங்களுக்கு வேறு ஏதோ மாதிரி தான் ஃபீல் ஆகும். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகேவா நில்லு ஜேகே, நீ இப்போ மட்டும் இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கவேன், இனிமேல் நான் கூட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் என் கூட பேசவே வேணாம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ கரெக்டாக ஜிமினாவோட அம்மா அங்கேருந்து வந்து ஜேகே இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சொல்லுங்கள், முக்கியமான திங்ஸ் வாங்க கடைக்கு போனோம், நீ நானும் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டக்குன்னு ஜேகே ஜிமினாவை பார்க்குறாங்க. நீ ஜிமினாவெல்லாம் பார்க்காத ஜேகே, அவன் வந்தானா அடங்க மாட்டான், ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிட்டே இருப்பான், நான் தான் அவனுக்கு கடைசியில் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், நீ வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்னை கேட்குறீங்க, நான் கேட்காமலே உங்கள் கூட வருவேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம் ஆமாம் நில்லுங்கம்மா, நானும் ஜேகேவும் போயிட்டு வரோம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்றாரு. நீ ஜேகே வேலை வாங்கலான்னு பார்க்குறியா, நானே போய்ட்டுறேன் போ அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி, நானும் கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இல்லை ஆண்டி, ஜேகே வந்தால் தான் நாங்கள் 2 பேரும் போவோம், இல்லைனா போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நீங்கள் 3 பேரும் தான் போயிட்டு வாங்களேன், நீங்கள் 3 பேரும் ஒன்றா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லை அம்மா, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அவனை வர சொல்லுங்கள், நாங்கள் 3 பேர் ஜாலியாக போயிட்டு வரோம், நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்றாங்க. சரி இப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, ஃபோட்டோ இங்கேருந்தே எடுக்கலாம், என் ஃபோனில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவரோட ஃபோன் எடுக்க போகிறாரு. பார்த்தா அங்கே ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் டெட் ஆகிடுச்சு. நேரம் பார்த்து சொதப்புதே. ஹே ஜிமினா, உன் ஃபோனை கொடு அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. என் ஃபோன் எதுக்கு, நீ தானே சொன்ன செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி, கொடு, உன் ஃபோனில் 3 பேர் செல்ஃபி எடுப்போம்னாரு. என் ஃபோனா, என் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படின்றாரு. அது என் ஃபோனில் தான், எங்கே உன் ஃபோனை காட்டு அப்படின்றாங்க. சரி 3 பேரும் அங்கிட்டு போய் அடிச்சுக்கோங்க, வரும்போது நான் கேட்ட திங்ஸ் எல்லாம் மட்டும் பத்திரமா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு ஜேகே கிட்ட, ஜேகே வா போகலாம் அப்படின்றாங்க. நீ எதுக்கு என்ன கூப்பிடுற, ஜிமினாவை கூப்பிடு, ஏன்னா உன்கிட்ட தான் அமௌண்ட் இருக்குது, ஆண்டி உன்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க என்ன வாங்கணும்னு சொல்லி, அதை நான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் போய் வாங்கிக்கோங்க, நீங்கள் 2 பேரும் கப்பலாக போயிட்டாங்க ஜாலியாக அப்படின்றாரு. இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா உனக்கு கப்பல் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் அப்படி தானே நடந்துட்டுருக்கீங்க. அப்போ தான் ஜிமினாக்கு லைட்டாக நம்ம மேலே க்ரஷ் வர ஆரம்பிக்குது. வந்து தொலைங்க, ஆனால் என்கிட்ட 2 பேருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி போகிறாரு. அப்போது ஜிமினாக்கு திடீர்னு பார்த்தோன்னே வியோட கையை பிடிக்கணும்னு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. முன்னாடி போயிட்டுருக்காரு. ஜிமினா பிடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு ஹே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறாரு. இதை பார்த்தோன்னே ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன வேணும், என்கிட்ட பேச ட்ரை பண்ணாதன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் அதுக்காக ஒன்றும் இல்லை, உன் பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. என் பின்னாடி என்ன, உன் பின்னாடி அந்த பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாரு. இரு, நீ மேலே கை வைக்காத, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அது உன்னால் எடுக்க முடியாது, அங்கே இருக்குது அப்படின்றாங்க. எங்கே இருக்குது, பின்னாடி உன் கை எட்டாது, நானே எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகேக்கு உண்மையாலுமே எட்டவே இல்லை. இரு நானே எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாரு. அதுக்குள்ளே ஜிமினா உந்திக்கிட்டு போய் அவர் எடுத்துடுறாரு. இதோ எடுத்துட்டேன், இந்த ஸ்மைலி ரொம்பவே அழகாக இருக்குல்ல, ஆனால் சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கலாய்க்கிறாரு. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது.
இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைப்பா, உன் மேலே ஒட்டிருந்துச்சு அதான் எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னியே என்ன? நானா அந்த ஸ்மைலி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாரு. ஓ அவ்வளோதான் நீ சொன்னியா? சரி விடுங்க, எதுக்கு சண்டை போடுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இந்தா காசைப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. நீ ஏன் என்கிட்ட கொடுக்குற, நீயே வாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் எதுக்காக தான் என் கூட வந்தீங்க? நான் உனக்கு பாடி கார்டாக வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வீக்கு ஜோடியாக வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. காசை கையில் இருக்க காசை கிட்ட அப்படியே கையில் வேகமாக கொடுத்துட்டு, நீங்களே வாங்கிக்கோங்க, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ ரொம்ப தான் ஜேகே பண்ணுற, வா போகலான்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி போயிட்டு இதில் கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. போயிட்டு அங்கே கரெக்டாக அமௌண்ட்டை பே பண்ணும்போது ஜேகே கிட்ட அமௌண்ட் அப்படியே மிஸ் ஆகுது. எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிட்டுருக்காரு. ஐயோ ஒரு மாதிரி பதட்டமாறாரு. ஐயோ அவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தேனே எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு. அப்போ தான் முன்னாடி வந்து நீ ஏன் கிட்ட தான் கொடுத்துருக்கா, மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறாரு. ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒன்றுமே ஓடாத மாதிரி நின்றுட்டுருக்கு. என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை பார்த்து மறைக்கிறாரு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஜேகேக்கு ஜிமினா சொன்ன அந்த வார்த்தை தான் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஜிமினாவை எடுக்க சொல்கிறாங்க. பட் ஜிமினா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு கை வலிக்குதுப்பா, நான்லாம் எடுக்க மாட்டேன். தூக்க விடுறதுக்கும் நம்ம ஜேகேக்கு மனசு வரல. ஸோ ஜேகே நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்றாரு. நான் வேணால் தூக்கிட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானே தூக்கிட்டு வரேன். ஜேகே அப்படியே நம்ம ஜிமினாவை குத்தி காமிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தன் வந்தான், எதுக்கு வந்தான்னு தெரில, வந்துட்டு சைட் அடிச்சுட்டு இந்த மாதிரி மற்ற பார்த்து கையில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு என் கூட வந்தானே தெரில, எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துட்டு வேலை தான் எனக்கு அதிகமாக வைக்கிறான். இவனெல்லாம் எதுக்கு தான் என் கூட வந்தானோ? நான் தான் சொன்னேனே உன் கூட வரல, நான் பேராக வந்தேன்னு. அப்புறம் நீ திருப்பி அதே சொல்லிகிட்ருக்க. ஜேகேக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. ரீசன் என்ன, நம்ம எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு ஜிமினா இப்படி பேசும்போதெல்லாம். மறுபடியும் ஜேகேக்கு கோவம் வந்து முன்னாடி அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. நீ அவன் கூட வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னமோ கப்பல் மாதிரி. நான் ரொம்ப நாளாக எனக்கு இப்படி ஆசை, உன் கூட அந்த மாதிரி கை பிடிச்சி நடந்து வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினாவை பார்க்குறாங்க. நீ ஏன் ஜேகே வம்பிழுத்துட்டே இருக்க? அவன் நம்மளோட சின்ன பையன் தானே. சின்ன பையனா அவன் உனக்காக என்கிட்ட வந்து பங்கு போட நினைக்கிறான். நான் எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும்? நீ தான் என் லவ், அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே கிட்ட பேசாமல் நம்ம 2 பேருமே லவ் பண்ணுறோங்க, அதை சொல்லிடலாமா அப்படின்றாரு. என்னது வேணாம், நம்ம லவ் பண்ணுறவங்க அதை சொல்லிட்டோன்னா ஜேகே வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் சொல்லிடுவான். ஆல்ரெடி அவன் இப்போ தான் என் மேலே பொசசிவ் ஆகிட்டே வரான், அது உனக்கு தெரியுதா இல்லை அப்படின்னு ஜிமினா கிட்டே சொல்கிறாங்க. ஆகட்டும், ஆனால் என்ன, ஜேகே வர ரொம்ப தான் ஓர பண்ணுறான். நான் என் தம்பின்னு சொல்லிட்டு தான் விட்டு கொடுத்துட்ருக்கேன். நம்ம ட்ரிப்பு போனோம்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம 2 பேரும் லவ்வை சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் தனியாக ட்ரிப் போனோம். நான் அப்போயே சொன்னேன் அவனை கூப்பிடாத, நம்ம 2 பேரும் லவ் மாதிரி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு. நீ தான் தேவையில்லாமல் அவனை கூப்பிட்ட. அப்புறம் அதனால தான் இவ்வளோ பிரச்சனையே பாரு. ஜேகே இப்போ நம்ம 2 பேர்த்து மேலேயுமே கோவமாக இருக்கான். எப்படி தான் நம்ம சமாதானப்படுத்த போகிறோமோ தெரில. இல்லைனா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா அவனே நம்மக்கிட்ட வந்து பேச சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எப்படியாவது ஜேகே கிட்ட அந்த உண்மையை சொல்லுவோம், இதுக்கு மேலேயும் அவனை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு என்னமோ அவன் ஒன்று லவ் பண்ணுறான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. உண்மையாக தான் சொல்கிறியா? ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுது. நீ கூட பேசினாலே அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் நினச்சேன் நம்ம கூட இருக்கனால ஒரு பிரதராக கோவப்படுறான்னு நான் நினச்சிட்ருக்கேன். நீ என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாட்ட கேட்குறாரு. எனக்கு என்னமோ அவனை பிரதராக நினைக்கிறான்னு தோணல, அவனை லவ் பண்ணுறான்னு தான் தோணுது. நீ என்னமோ அவன்கிட்ட சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு சொல்லிடு. நம்ம அக்காவோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை இன்றைக்கோ நீ சொல்லு, எப்போ சொன்னாலும் எனக்கு ஓகே தான். சரி நான் பார்த்துக்கிறேன், வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ வீட்டில் ஒரு ரூமில் தனியாக இருந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு. என்னால் ஏன் ஜேகே கிட்ட சொல்ல முடியல? நான் ஜிமினாவை தான் லவ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஜேகே கிட்ட நான் இன்னொருத்தரை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த என்னால் சொல்ல முடியல. இது எதனால், என்னவா இருக்கும்? ஒரு வேளை எனக்கு ஜேகேவையும் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே புரியலையே. ஜேகே கஷ்டப்பட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினாக்கு கூட தெரியாது நான் அவனுக்கு ஒவ்வொரு டைமும் கால் பண்ணேன். அவன் நார்மலாகவே வேறு ஃபோன் வாங்கிட்டான். நான் அவனுக்கு டெய்லி கால் பண்ணுவேன். அவன் ஒரு ஃபோன் வாங்கிட்டான், வேறு நம்பர் மாற்றிட்டாங்கிறது கூட எனக்கு தெரியாது. இதோ இப்போ வந்து
ஜேகேவோட அம்மா என்னோட ஆன்ட்டி ஜேகே கிட்ட ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஆனால் என்னால் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் தான் இருந்தான். அப்போ தான் எனக்கு கண்டுபிடிச்சேன் ஜேகே வேறு மொபைல், ஐ மீன் வேறு நம்பர் மாற்றிட்டான்னு. ஆன்ட்டி கிட்ட சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, ஆமாப்பா நான் மறந்துட்டேன். ஏன் இன்னும் ஜேகே உங்ககிட்ட நம்பர் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு அவன் லைஃப்லேருந்தே என்னை எடுத்துட்டான்னு சொல்லி. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இது கேட்க கேட்க. எதனால் ஜேகே என்ன இப்படி பண்ணுறான்? நான் எனக்கு தெரியும் நான் ஜிமினாவை தான் லவ் பண்ணுறேன்னு. ஆனால் ஜேகே ஏன் என்னை விலகும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதில் வா இல்லை அதில் வா இல்லை ரெண்டு பேர்த்தையுமே எனக்கு பிடிச்சிருக்கா? என் மனசில் என்ன தான் இருக்குது? ஆனால் நான் ஜிமினா கூட இருக்கும்போது எனக்கு ஜிமின் மட்டும்தான் லைஃப்னு தோணுது. இதே நான் ஜேகேவை பார்த்துட்டேன்னா எனக்கு ஜேகே கூட போய் பேசணும்னு தோணுது. என் மனசில் என்ன தான் இருக்குது? எனக்கு தெரியும் ஜேகே அடிக்கடி என்னை லவ் பண்ணுறத இன்டைரக்டாக சொல்லுவான். ஆனால் நான் ஜிமினா முன்னாடி காமிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக ஜேகேவை அவாய்ட் பண்ணுறேன். ஆனால் ஜிமினா முன்னாடியும் சரி என்னால் ஜேகேவை அவாய்ட் பண்ணாமல் இருக்க முடியல. நான் போய் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு இப்போ என்ன தான் பண்ணுறது? ஜிமினாவா இல்லை ஜேகேவா? அப்போ ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்திருக்கு. பட் நம்ம காதில் கேட்கல. இப்போ தான் ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமினா. அப்போ சேம் டைமில் டோரை வந்து நம்ம ஜேகே நாக் பண்ணுறாங்க. வெளியே வா வெளியே வான்னு கூப்பிடுறாங்க. என்ன ஜேகே கூப்பிடுறான். ஐயோ காட், நீங்கள் இருக்கீங்க தானே? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? 2 பேர்த்தில் நான் யாரை சூஸ் பண்ணணுன்னு தானே கேட்டேன். நீங்கள் என்ன ஒரே டைமில் 2 பேர்த்தையும் எனக்கு காமிச்சு விட்டுருக்கீங்க. இவனை கால் மூலியமாக இவனை இப்போ ரூம் முன்னாடி வந்து தட்டிகிட்டு இருக்கான். நான் யாரை பார்க்க தான் போகிறது? நான் யாரை தான் சூஸ் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம், நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை பற்றி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஜேகே நினைக்கிறாங்க. என்னப்பா என் ரூம்குள்ளே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் ஆசைப்பட்ட ஒரு ரூமுக்கு வரலை, அதான் ஆன்ட்டி இருக்காங்கல்ல. எந்த ஆன்ட்டி? எனக்கு இருக்கிறது ஒரே ஆன்ட்டி தான், அவங்க அம்மா தான். உன்னையும் என்னையும் அக்காவோட ரிசப்ஷனுக்கு மண்டபத்தை பார்க்கறதுக்காக எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜிமினாவையும் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் இன்னொன்று, ஜிமினாக்கு உடம்பு சரியில்லை, ஸோ டேப்லெட் வாங்கன்னு சொல்லி என்னையும் உன்னையும் போக சொன்னாங்க. ஜேகே, இப்போ உனக்கு என்ன தான் ஆச்சு? நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்க? உனக்கு புரியுது நான் உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு, நான் உன்கிட்ட எப்படி பழகுறேனோ. ஆனால் நீ வேணுமுன்னே நான் உன் கூட இருக்கணும், உன் கூட வரணுங்கிறப்பெல்லாம் நீ ஏன் ஜிமினாவை இழுக்கிற? அப்படி உனக்கு ஜிமினாவை தான் பிடிக்கும்னா நீ ஜிமினா கூட போ, தயவு செஞ்சு என்னை விட்டு. அப்புறம் ஆன்ட்டி சொன்னாங்க, சொன்னேன். நான் உன் கூட மண்டபத்துக்கு வரலாம் விருப்பம் இல்லை. ஆன்ட்டி போக சொன்னாங்களேன்னா நான் உனக்கு கூட வந்தேன். அதுக்காக தான் கூப்பிடவும் வந்தேன். ஜிமினா உனக்கு நிறைய டைம் கால் பண்ணியிருக்கான், நீ எடுக்கவே இல்லை. ஜிமினாக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட் வாங்க சொன்னாங்க, போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜேகே ஒரு நிமிஷம் நில்லு, போகாத, நான் எப்படி தனியாக போவேன்? ஏன் இது வரைக்கும் யார் கூடயா சேர்ந்து போனேன்? ஆமாம் இல்லை, நீங்கள் ஜிமினா கூட தானே போவீங்க, நான் மறந்தே போயிட்டேன். அண்ட் குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவனா நீ ஏன்டா பாய் சொல்லிகிட்டே இருக்க? நின்று தான் கேளேன். நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து போய் ரொம்ப நாளாச்சு, அதனால தான் நான் ஜிமினாவை கூப்பிட்டேன். நான் ஒன்றும் வேறு எதுக்காகவும் கூப்பிடல அப்படின்றாரு. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் தான் போயிட்டு வந்தோம், நான் எதாவது சொன்னேன்னா? இப்போ உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரி நான் வரேன், ஆனால் ஜிமினா ஒழுங்கு மதியம் அவன் கூட போயிரு, பின்னாடி வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. என்ன சொல்கிறதுனே புரியல. போயிட்டு நம்ம ஜிமினா ரூமில் போய் பார்க்குறாங்க. அவனுக்கு என்னாச்சு ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தெரியாதனமா எனக்கு அலர்ஜியான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டேன், என் ஃபேஸில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இன்னும் 4 டேஸில் மேரேஜ் வச்சுக்கிட்டு என்னடா அப்படி பண்ணுறேன்? அது நீ தான் ஒரு டேப்லெட் வாங்க சொன்னல, டேப்லெட்டை போட்டால் எனக்கு சரியாயிரும் 2 டேஸ்லேயே அப்படின்றாரு. சரி நாங்கள் மண்டபத்துக்கு போகிறோம், நீ வேணால் மாஸ்க்கு கேப்பு போட்டு எங்கள் கூட வரியா அப்படின்றாரு. நீ மண்டபத்துக்கு போறியா? யார் கூட? ஜேகே கூட. அப்போ நானும் வரேன் அப்படின்றாரு. கரெக்டாக அம்மா அங்கேருந்து வந்து, ஜிமினா நீ எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு தெரியும்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. அம்மா எனக்கு போர் அடிக்குதுமா, நாங்கள் 3 பேர் போய் ரொம்ப நாளாச்சுமா, ஜேகே வரேன்னு சொன்னான், அதனால தான் போகிறோம். இல்லை ஜேகேவையும் பார்த்துப்பாங்க, நீ ரெஸ்ட் எடு. அப்புறம் நம்ம சிஸ்டரோட மேரேஜுக்கு நீ இருக்கணுமா வேணாமா அப்படின்றாங்க. இருக்கணுமா? அதுக்கு ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்காக ரெஸ்ட் எடு. சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோடய போத்திட்டு படுத்துக்கிறாரு. போகும்போது ஜிமினாவையே பார்த்துட்டு போகிறாங்க. நீ கவலைப்படாத போ, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு ஜேகே கூட கிளம்பி போகிறாங்க. இப்போ ஜேகே தான் பைக்கை ட்ரைவ் பண்ணுறாரு. நான் வேணால் ட்ரைவ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பின்னாடி உட்காரு, எனக்கு ஓட்ட தெரியும். தென் இவங்க 2 பேர்த்துமே அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மண்டபம்லாம் நல்லா தான் இருக்குது, வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு நிறைய சேர்ஸ்லாம் இருக்குது, அதை ஸ்ட்ரைட்டாகவே அவங்க அடுக்கி வைக்கல.
வியோட கால் தடிக்கு வி மேலே விழப்போகுது. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகே உள்ளே பூந்து வியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற பேரில் அந்த சேரெல்லாம் ஜேகே மேலே விழுந்துடுது. பட் வியை ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. ஜேகேக்கு செம்மையாக முதுகில் அடிபட்டுருது. வி இதை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வியை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஜேகேவும் வியும் அப்படியே அந்த ஐ கான்டாக்ட்லேயே இருக்காங்க. பட் ஜேகேக்கு பயங்கரமாக வலிக்குது. இருந்தாலும் விக்காக அப்படியே வியவே பார்த்துட்ருக்காங்க. இந்த டைம் இனிமேல் வராதேன்னு சொல்லிட்டு. விக்கு ஜேகே மேலே அந்த சேர் விழுந்ததை பார்க்க கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நவுறாமல் அப்படியே ஜேகேவே கண்ணை கூட எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. விக்கு இப்போ லைட்டாக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஜேகே ரொம்ப அழகாக இருப்பான், அது எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ஏன் எனக்கு ரொம்ப அழகாக தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். ஒரு அணுக்குள் நித்தனை காந்தமா நீயும் ஆனந்த பைரவி ராகமா இதயம் அலைமேல் சரு காணதே ஒரு சந்தன பௌர்ணமியோரத்தில் வந்து மோதிய இரும்பு மேகமே தேகம் தேயும் நிலவானதே காற்று மழை சேர்ந்து வந்து அடித்தாலும் கூட காற்றிலை போலே நெஞ்சு அசையாதது சுண்டு விரலால் தொட்டு இழுத்தாய் ஏன் கூடை சாய்ந்தது காதல் சுகமானது. வி நீ இந்த உலகத்தில் தானே இருக்கா, இப்படியே பார்த்துட்ருக்கலான்னு நினைக்கிறியா? எனக்கு முதுகெல்லாம் வலிக்குது, சேர் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் நகர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிரு ஜேகேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த சேரெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. சரி இந்த இடம்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அவங்கக்கிட்ட பேசிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத பே பண்ணிட்டு நம்ம போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ நம்ம பாதி அமௌண்ட் தானே கொடுக்கணும், பின்னாடி தானே பாதி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆமாம் நம்ம அட்வான்ஸ் கொடுக்க தான் இப்போ வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவர்கிட்ட அட்வான்ஸை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாரு. நீ ஏன் இப்போ இவ்வளோ பதட்டமாக இருக்க வி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே நான் பதட்டமாக இல்லை, அப்புறம் ஏன் நின்றுட்டே இருக்கா, ஏறி உட்காரு அப்படின்றாரு. தென் இப்போ வி ஏறி உட்காடுறாங்க. உட்காந்ததும் ஜேகே மேலே கையை வைக்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி படப்படன்றிருக்கு. என்னாச்சு போ ஏன் நின்றுட்டே இருக்க அப்படின்னு வி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். சரி நீ அந்த வீடியோவை அமுச்சு விட்டுரு அப்படின்னு வீட்டை சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் ஃபோன்லேருந்தே காமிச்சிக்கிறேனே அப்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எதுவும் சொல்லாமல் இருக்காரு. நீ கொஞ்சம் நேரம் எங்கேயாவது போறியா அப்படின்னு வீ கேட்குறாங்க. எங்கே போகணும்? எங்கேயாச்சும் ரொம்ப தூரம் போயேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, மைண்டே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குது, என்னை எங்கேயாவது கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போ, ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே நீ கூப்பிட்டு போயிட்டுருக்க, நீ தானே எங்கே கூப்பிட்டு போன, எனக்கே தெரில, நானே எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஜேகே இங்கே தான் இங்கே நிறுத்து அப்படின்றாங்க. அங்கே நிறையா பிளாசம் ட்ரீலாம் இருக்குது, அது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பெஞ்சில். இங்கே வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஜேகேவும் வியும் இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போது வி ஜேகே கிட்ட உனக்கு என்னை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. அது வந்து எனக்கு தெரியல. அப்போது எனக்கும் தெரியல, நான் உங்ககிட்ட நிறைய டைம் இன்டைரக்டாக சொல்லிட்டேன், இப்போ டைரெக்டாகவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு, நீ ஜிமினா கூட பழகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் உன்னை இப்படி தனியாக கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கல, ஏன்னா ஜிம்மின் தப்பாக நினச்சிப்பான். நீ ஒன்று அவனுக்கு உண்மையாயிரு இல்லைன்னா எனக்கு உண்மையாயிரு அப்படின்றாங்க. ஆனால் என்னால் முடியல, நீங்கள் 2 பேருமே எனக்கு வேணும். நான் அவன் கூட இருக்கும்போது எனக்கு உன் ஞாபகம் வருது, உன் கூட இருக்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் வருது. அப்போ நீ 2 பேர்த்து கூடயுமே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அதானே எனக்கு தெரில, அதான் என் கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்குன்னு தோணுது, அவனையும் பிடிச்சிருக்குன்னு தோணுது. என்னால் 2 பேர்த்துக்குமே துரோகம் பண்ணவும் முடியாது, 2 பேர்த்து கூடயும் சேர்ந்து இருக்கவும் முடியாது. நான் என்ன தான் பண்ணுறது, நீயே சொல்லு. நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மட்டும் வந்து சொல்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. அது என்னன்னு தெரில, ஜிமினா கிட்ட சொல்லும்போது அவன் எங்கே ரொம்ப ஹர்ட் ஆயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. அப்போது நான் ஹர்ட் ஆக மாட்டேனா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. இல்லை நான் உன்கிட்ட இது வரைக்கும் லவ்வை சொல்லவே இல்லை, ஆனால் நான் ஜிமினா கிட்ட ஆல்ரெடி லவ்வை சொல்லிட்டேன் அப்படின்னு வீ சொல்கிறாரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது நாங்கள் உங்ககிட்ட கால் பண்ணாமல் இருந்தோம்ல, அதான் ட்ரிப்புக்கு கூட போகணுன்னு சொன்னோம்ல, அது நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் 2 பேர் போகணுன்ட்டு போகல, ஜிமினாவை எனக்கு தெரியாமல் தான் கூப்பிட்டு போனான். அங்கே போயிட்டு அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான், நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் அந்த அக்செப்ட் பண்ணுறப்போ எனக்கு உன் ஞாபகம் தான் இருந்துச்சு. அதை இன்ன வரைக்கும் நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உனக்கு அத்தனை தடவை கால் பண்ணேன், ஆனால் நீ நம்பரை கூட சேஞ்ச் பண்ணிட்ட தெரியுமா? ஏன் அவனுக்கு ஓகே சொல்லும்போது உனக்கு என் ஞாபகம் வரலையா? அதான் சொல்கிறேன்ல, அவனுக்கு ஓகே சொல்லும்போது எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி வா கிளம்பலாம் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டாரு. ஆனால் நீ எனக்கு எந்த ஒரு முடிவுமே சொல்லையே, இது உன்னோட மனசு, உன்னோட லவ்,
உனக்கே ஒன்றும் புரியாதப்ப எனக்கு என்ன புரியும்? என்னைய பொறுத்த வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், இன்னொருத்தரை இல்லை. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். இப்போ நம்ம கிளம்புவோமா அப்படின்றாரு. நீ ஏன் போகணுன்ட்ருக்க? ஏன்னா வீட்டில் நம்மளை தேடுவாங்க. ஜெமினாக்கு நம்ம டேப்லெட் கொடுத்தே ஆகணும், இல்லைனா அவள் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே டேப்லெட் வாங்கிட்டு அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறாரு. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கிளம்புறாங்க. தென் 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ இறங்கும்போது ஒரு மாதிரி வீக்கு படபடன்னு இருக்கு. என்ன மாதிரி ஃபீலிங்னே தெரில. ஜேகே நீ இல்லை நீ உள்ளே போ, டேப்லெட் கொடு, நான் எதுவுமே ஒன்று சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. தென் ஜிமினாவோட ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ஜிமினா இந்த டேப்லெட் சாப்பிடு. தென் டேப்லெட்டை கொடுக்குறாங்க. ஜிமினா போட்டுட்டு உனக்கு ஓகே தானே, நீ ஜேகே கூட இருந்தால் வேணுன்ட்டு எதுவும் சொல்லலைல்ல அப்படின்றாங்க. இல்லை நடந்துச்சு நிறையவே. உனக்கு தெரியுமா, அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான். என்ன சொல்கிறான்? அவன் ஒன்று பண்ணானா? இதுக்கு தான் நீ அவன் கூட போகாதன்னு நான் சொன்னேன். நீ எப்போ என்ன போகாதன்னு சொன்னேன்? போயிட்டு வான்னு சொன்னேன். நீ எதுவுமே சொல்லலையா அவனை? இல்லை என்னால் என்னன்னு தெரில, அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினா கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உன்னால் அவாய்ட் பண்ண முடியல. அப்போனா உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரில ஜிமினா, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கானும் தெரில, பிடிக்கலனாலும் தெரில. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னையும் அவனையும் ஈக்குவலாக பிடிக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு நீயும் வேணும்னு தோணுது, அவனும் வேணும்னு தோணுது. நான் என்ன பண்ணுறது? ஜிமினாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆல்ரெடி உடம்பு சரியாமல் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, எனக்கு தலை சுற்றுது, நீ கொஞ்சம் வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஐயையோ ஜிமினா உனக்கு எதுவும் ஆள் இல்லை அப்படின்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் போல் இருக்குது, நீ வெளியே போயிரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னன்னு போய் கேட்டால் ஜிமினா இந்த சைடு கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ் இதை நீ மறக்கக்கூடாது, ஏன்னா நான் உனக்கானவன். நீ ஜேகேவை சூஸ் பண்ணுறியோ இல்லை என்ன சூஸ் பண்ணுறியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. என்ன இது எனக்கு வந்த சோதனை, இந்த மாதிரி லவ் மற்றவங்க லைஃப்பில் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே ஷாக்லேயே வெளியே வராரு. இங்கே நடந்ததை வியை கூப்பிட வந்தால் அங்கே ஒரு குட்டி பாப்பா பார்த்துடுது. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருது. இதை வரைக்கும் பார்த்துடுறாரு. ஐயோ இங்கே நடந்தது அந்த பாப்பா பார்த்துருச்சோன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. அந்த பாப்பா ஓடி போய் ஜேகே மேலே மோதுது. கீழே அப்படி குனிஞ்சு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒன்று எதோ திட்டுறானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜிமினனுக்கு அண்ணாக்கு கிஸ் பண்ணிட்டாங்க, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனேயே செம்மையாக கோவம் வருது ஜேகேக்கு. இங்கே வா, ஏன் நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், இதை நீ யார்கிட்டையும் சொல்லாத. இது உனக்கும் எனக்கும் இருக்க சீக்ரெட், ஓகேவா? இதை நீ யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீன்னா உனக்கு நான் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஐயையோ இந்த பையன் கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லுது. அவன் ஒரு லூஸு, அவன் கண்டுக்க மாட்டான். நான் உனக்கு நிறையா சாக்லேட் வாங்கி தரேன், இந்த சீக்ரெட்டை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா? ஆனால் அவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்களே, இதை நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லணும்ல அப்படிங்குது. இல்லை அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, ஜிமின் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்க யூனிவர்சிட்டியில் ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. அதில் நம்ம ஜிமின் தான் பிரின்ஸ், ஓகேவா? பிரின்சஸ்க்கு கிஸ் பண்ணோம்ல, அப்போ தானே அவங்க உயிரோட திரும்பி வருவாங்க. அந்த ட்ராமாவில் தான் ஆக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வியை வச்சு ட்ரையல் பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. நீ இங்கே நடந்ததை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீன்னா நான் உன்னை ஜிமினாவோட யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா அப்படின்றாங்க. ஆனால் ஜிமினாவே இது வரைக்கும் இன்னும் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நானும் அங்கே தானே படிக்கிறேன், நம்ம 2 பேரும் போவோம், ஓகேவா? இங்கே நடந்ததை மட்டும் யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்றாங்க. ஓகே அப்போ எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. இந்த சாக்லேட்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. வாவ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகுது. இதை பார்த்துட்டு ஜேகே அந்த குழந்தை போனதுக்கப்புறம் வியை மறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாரு. விக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. யார் என் பின்னாடி வருது? இங்கே பின்னாடி வர யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்றாங்க. நான் உன்கிட்ட அதை சொல்ல தான் வந்தேன். ஓ அதை நீ என்கிட்ட சொல்ல வந்தியா, இல்லை இந்த பாப்பாவை பிடிக்க வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் உன்கிட்ட எதுவுமே தலையிட மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஜிமினாவை பிடிச்சிருக்குண்ணா, நீ ஜிமினா கூட இரு. இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் உன்னை உண்மையாலுமே தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னவோ உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னே தெரிலன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ அப்போ நீ என்கிட்ட வந்து சொல்லு. பட் ஆனால் ஜிமினா எப்படின்னு தெரில, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு.
இதே வார்த்தையை தான் ஜிமினாவும் சொன்னா. நான் என்ன சொல்ல முடியும்? அப்போ நான் உன்னை கிஸ் பண்ணேங்கிறத நீ ஜிமினா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்றாங்க. ஆமாம், நான் ஜிமினா கிட்ட சொல்லிட்டேன். அப்போது நமக்குள்ளே எது நடந்தாலும் நீ அவன்கிட்ட போய் சொல்லிடுவியா? ஆ, அப்படியே முழிக்கிறாங்க திரு திருன்னு. இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இதையும் போய் ஜிமினா கிட்ட சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் பண்ணுறாரு. ஐயோன்ட்டு கீழே குனியும் போது டக்குன்னு நம்ம வீயை பிடிச்சி அப்படியே லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஷாக்கில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நீ எதுக்கு என்ன இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் நமக்குள்ளே எது நடந்தாலும் போய் சொல்கிறியே, போய் ஜிமினா கிட்ட சொல்ல இதையும் அப்படின்றாங்க. நான் எப்படி இதை சொல்லுவேன்? அதான் இப்படி உன் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு நிற்கிறீல, போய் அவன் முன்னாடி நில்லு, அவனே புரிஞ்சுப்பான் என்ன நடந்துச்சுங்கிறத. அப்படி உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லு, நானே போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜிமினோட ரூமுக்கு ஜேகே போகிறாரு. நில்லு நில்லு, அவனே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான், நீ இப்போ அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறவங்க? நீ தானே இங்கே நமக்குள்ளே எது நடந்தாலும் போய் அவன்கிட்ட சொல்லுவா, இதை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கா, வா போய் சொல்லலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இதை அந்த குட்டி பாப்பா மறுபடியும் பார்த்துடுது. என்ன பண்ணுறீங்க? அப்போது அந்த ட்ராமாவில் வர ஹீரோ ஜிமினா, ஹீரோயின் நீங்கள் தான் வில்லனா? இருங்க நான் போய் ஹீரோ கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஓடுது. அந்த பாப்பாவை நிறுத்தி, பாப்பா நில்லு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அவன் ஹீரோ ஆனால் வில்லன், நான் வில்லன் ஆனால் ஹீரோ அப்படின்றாரு. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஏன் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ஒன்றும் ஹீரோயின்லாம் கிடையாது, ஒரு ஹீரோ தான். அப்புறம் நாங்கள் 3 பேருமே ஹீரோ தான். எங்களுக்குள்ளே நாங்கள் சும்மா ஒரு போட்டி மாதிரி வச்சு விளையாடிட்டுருக்கோம். நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. என்னது கேமா? இருங்க நான் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஓடுது. ஐயோ, நீ என்ன இது எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல போறியா? ஆமாம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஜேகே, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பேசாமல் இரு, ஏன் அப்படி சொல்கிற? அது உனக்கு தேவையில்ல, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பாப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஓடியாந்துருது. இங்கே வாங்க, ஜேகே அங்கிள் நமக்கு ஒரு கேம் சொல்கிறாரா, விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் ஜிமினாவோட ரூமில் ஜிமினான்னா ஜேகே தான் ஹீரோ, நீங்கள் தான் வில்லன், தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லணும் சரியா அப்படின்றாரு. எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியல, பெரிய வேர்டாக இருக்குது, கொஞ்சம் குட்டியாக சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. இப்போ நீ ஒரு ட்ராமா வச்சுக்கவேன், அந்த ட்ராமாவில் ஜேகே தான் ஹீரோ, தான் ஹீரோயின், ஜிமினா தான் வில்லன், ஓகேவா, புரியுதா அப்படின்றாங்க. எனக்கு புரியுது, ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுது. இதுவும் நல்லா தான் இருக்குது, நீ வேணா என்ன மாதிரி நடி, நீ மாதிரி நடி, நீ ஜிமின் மாதிரி நடி, ஓகேவா அப்படின்றாங்க. வா, இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரூம்குள்ளே ஓடுதுங்க. அப்போ நாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற 2 கிட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் தான் ஆடியன்ஸ், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்டு போகிறாரு. வேறு வழி இல்லாமல் பின்னாடியே போயிட்டுருக்காரு. அந்த பிள்ளைங்கள்லாம் போய் ஜிமினா மேலே உட்காந்துட்டு, எந்திரிங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ராமா பண்ண போகிறோம்னு சொல்லுதுங்க. ஜிமினா எந்திரிக்கிறாரு, பார்த்தா அவரோட ஃபேஸில் அந்த பிம்பிள்லாம் போயிடுது. ஜிமினா ஏன்ச்சிட்டு, எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன தூங்க விட மாட்டிங்களா, போய் தொலைங்க அப்படின்னு கத்துறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்குதுங்க. ஐயோ, என் செல்ல குட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணும், என்ன ட்ராமா பண்ணுறீங்களா, சரி பண்ணு காட்டுங்க அப்படின்றாரு. சரி, உங்களில் எனக்கு என்ன கேரக்டர் கொடுக்க போகிறீங்க? நீங்கள் தான் வில்லன். என்னது, நான் வில்லனா? அப்போது என்னோடய ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினா, இதோ இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அந்த குட்டி பையன் காட்டுறான். ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்களே, எனக்கு ஓகே தான் அப்படின்றாரு. என்னது, நீங்கள் ஹீரோயினா? அப்போனா நீங்கள் என்ன அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கேட்குது. எப்படி பண்ணுவீங்களா? அந்த பாப்பாவுக்கு மட்டும்தானே தெரியும், அந்த பாப்பா பார்த்ததே. ஸோ அந்த பாப்பா வந்துட்டு ஐயோ இவன் கிஸ் பண்ணிடுவாடே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுது. தென் அந்த பக்கத்தில் இருக்க இன்னொரு பையன், அப்போது நான் தான் ஜேகே அப்படிங்குது. என்னது, நீ ஜேகேவா? ஆமாம், ஜேகே அங்கிள் தான் சொன்னாங்க, நீங்கள் வில்லன் கேரக்டர், வேணா ஹீரோயின் கேரக்டர், நான் ஹீரோ தானே, அப்போ ஜேகே ஹீரோ தானே அப்படின்றாங்க. ஜிமினாவுக்கு புரியுது, இந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டதே ஜேகே தான்னு. ஜேகே பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அது குழந்தைங்களா, நீங்கள் கொஞ்சம் ஒரே நிமிஷம் வெளியே இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஏன் நாங்கள் வெளியே இருக்கோம், நாங்கள் இன்னும் கேமே விளையாடி முடிக்கலையே. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ வாங்க நம்ம விளையாடுவோம், ஓகேவா அப்படின்றாரு. ஓகே, ஜிமினா நாக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிடுதுங்க. இப்போ நம்ம வந்துட்டு இல்லை நீ சொல்லாத அப்படின்றாங்க. இல்லை, அவன் தான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறான்ல, இதையும் நான் சொல்லலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜேகே வீக்கு கிஸ் பண்ணுறாரு. இதை தான் நான் உன்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்ன பண்ணுறீங்க, ஏன் முன்னாடி இப்படி பண்ணுற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அடிக்க போகிறாரு. நீ என்னவே அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திருப்பி அடிக்கலான்ட்டு போகிறாரு. அப்போ நடுவில் நின்னுறாரு. 2 பேரும் அமைதியாக இருங்க, எனக்கு உங்கள் 2 பேர்த்தையுமே பிடிச்சிருக்கு, இது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்றாரு. அப்போ டக்குனு ஜிமினை பிடிச்சி வேணும்னே வீக்கு கிஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் முடியாது, என்னால் ஒன்று அவாய்ட் பண்ண முடியாது, நீ எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்றாரு.
இல்லை இல்லை அவன் எனக்கு தான், வி என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி இழுக்கிறாரு. இல்லை வி என் ஆள், ஜேகே என்னோட சின்ன பையன், ஏன் வியை விட சின்ன பையன் உங்களுக்கு செட் ஆகாது. உனக்கு இன்னும் புரியலல்ல, ஒரு பெரிய பையன் ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி இருந்தால் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது என்ன கூட படிக்கிறவன் கூட படிக்கிறவனே அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்றாரு. உனக்கு புரியலல்ல, சின்ன பையன் பெரிய பையனா கொஞ்சம் ஈக்குவாலிட்டி ப்ராப்ளம் வரும். இதே நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா ஈக்குவலாக தானே இருக்கோம், ஸோ ப்ராப்ளம் வராது அப்படின்றாரு. இல்லை நீ தப்பாக சொல்கிற, ஐ வாண்ட் வி, நோ நோ ஐ வாண்ட் வி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. நிறுத்துங்க, இதுக்கு மேலேயும் நீங்கள் சண்டை போடுறத பார்க்க என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு உங்கள் 2 பேர்த்தையுமே பிடிக்கும். நீங்கள் 2 பேர் சண்டை போட்டால் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கா என்னை மன்னிச்சிடு, அப்புறம் ஜிமின்ஷே நீ என்னை மன்னிச்சிடு. ஜங்குக் சராங்கே, ஜிமினா சராங்கே, எனக்கு உங்கள் 2 பேர்த்து மேலேயும் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாரு. என்ன சொன்னேன் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபோர்ஸாக கையை பிடிச்சி இழுக்க வராங்க. கரெக்டாக அந்த பிள்ளைங்கெல்லாம் ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறேங்கிற பேரில் வி தலையிலே இடித்து விட்டுருதுங்க. வி அப்படியே போய் கீழே விழுறாரு. 2 பேருமே தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டு, இதுக்கு தான் எங்களை போக சொன்னீங்களா, இந்த பிக்சர் ரொம்பவே நல்லா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பிக்சர் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு வில்லன் அப்புறம் ஒரு ஹீரோ 2 பேருமே சேர்ந்து ஒரு ஹீரோயினை பிடிக்கிறாங்க. இது செம்மையாக இருக்கே. டேய் நம்ம நாளைக்கு இந்த விளையாட்டை தான்டா விளையாடுறோம், நான் தான் ஹீரோயின், நீங்கள் 2 பேர் தான் ஹீரோ அண்ட் வில்லன் சரியா அப்படிங்குது. ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டேன், இந்த பிள்ளை இன்னும் இப்படியே சொல்லுது, உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி வச்சுட்டு போதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இதை நீ தானே பண்ண, நீ அதை தீர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. ஜேகே கீழே உட்காந்து, இங்கே நடந்ததை தயவு செஞ்சு ட்ராமா மாதிரி மட்டும் போட்டுறாதீங்க, அப்புறம் ஆன்ட்டிக்கு அங்கிளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா எங்களை அடிச்சு போடுவாங்க அப்படின்றாங்க. அதை எங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களாம் சொல்லுதுங்க. அப்போ உனக்கு சாக்லேட் கிடையாது, ஐஸ்கிரீம் கிடையாது, அப்புறம் அக்காவோட ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையுமே நான் வி ஜிமினா நாங்கள் 3 பேர் சாப்பிட்ருவோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாம், என் கூட விளையாட வரீங்களா, அப்போ விளையாட வந்தீங்கன்னா நாங்கள் இதை பற்றி யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னுங்க. சரி நம்ம இதெல்லாம் மறந்துடலாம், நம்ம இன்னொரு கேம் விளாட்லாம் அப்படின்றாங்க. என்ன கேம், நாங்கள் 3 பேரும் தான் விச்சஸ் ஓகேவா. என்னது நீங்கள் விச்சஸா, நீங்கள் பார்க்க அப்படி இல்லையே, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்களே. இல்லை இல்லை நீ நினச்சிக்கோ, நாங்கள் தான் 3 சூனியக்காரர்கள், நீங்கள் 5 பேருமே க்யூட் சில்ட்ரன்ஸ். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, இந்த காட்டுக்குள்ளே தெரியாமல் இந்த ரூமுக்குள்ளே வந்துடுறீங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே சாக்லேட்டாக நிரம்பி இருக்குது. நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் தான் கிடைக்கும், ஜிமினா கிட்டே போனீங்கன்னா 2 சாக்லேட் கிடைக்கும், வி கிட்டே போனீங்கன்னா சாக்லேட்டே கிடைக்காது ஓகேவா. இதான் கேமு. அப்படியா, அப்போனா நாங்கள் ஜிமினா கூட தான் இருப்போம் அப்படின்றாங்க. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, ஏன்னா ஜிமினா தான் ரொம்ப பெரிய விச்சு அப்படின்றாங்க. என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப பெரிய விச்சு மாதிரி இருக்காடா, என்ன வில்லன்ற விச்சுன்ற இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட என்னென்னலாம் போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிற. ஆமாம்மா நான் தான் பெரிய விச், ஜேகே இருக்கான்ல அவன் தான் கொடூரமான வேம்பையர், அவனை மட்டும் நீங்கள் ஈரட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி சாப்பிட்ருவான். உங்களுக்கு சாக்லேட் வேணும்ன்ட்டு நீங்கள் பக்கத்தில் போனீங்க உங்களை சாப்பிட்ருவான். அப்போ நாங்கள் சாக்லேட்டுக்கு என்ன தான் பண்ணுறது. அப்போது உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட இருக்க இந்த கார்டில் ஒரு சைன் வாங்கணும், அப்புறம் நீங்கள் ஜிமின் கிட்டே போய் சைன் வாங்கணும். எங்கள் 2 பேர்த்தையும் கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வி உங்களுக்கு சாக்லேட் தருவான் ஓகேவா அப்படின்றாங்க. இப்படி ஒரு கேமா, இது நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு விளையாட போர் அடிக்குது போங்க அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. என்னன்னா இப்படி ஒரு கேம் நானாக கண்டுபிடிச்சிருக்கேன், அதுங்க போகிறேன்துங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, உங்களுக்கு எங்களை மாதிரி வயசு பத்தலை அதனால தான் போகிறேன்றீங்க. யார் சொன்னா நாங்கள் விளையாட வரோம் அப்படின்னு சொல்லுதுங்க. கரெக்டாக அந்த பிள்ளைங்கள்லாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அவங்க அம்மாலாம் கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு சாக்லேட் அப்புறமா வாங்கிக்கிறோம், இப்போதைக்கு எங்களுக்கு வேறு சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களாம் ஓடிடுதுங்க. தென் இவங்க 3 பேரும் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. ஏய் உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அம்மா கத்துறாங்க. அதோ இதோ வரோன்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. ஏய் விச்சு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஜிமினா வந்து ஒரு குட்டி பையன் கூப்பிட்றான். அம்மா பாருங்கம்மா இவன் என்ன விச்சுன்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தானே விளையாடுற கேமில் விச்சு, அப்புறம் வேம்பையர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பாப்பாவை கூப்பிடுது. இங்கே பாரு என்னை வேம்பையர்னு கூப்பிட்டேன், இந்த சாப்பாட்டுக்கு பதிலாக நான் ஒன்றா சாப்பிட்ருவேன் அப்படின்றாரு. இல்லை வேணாம் நான் சாப்பாடே சாப்பிடுவேன் வேம்பையர் அப்படின்ட்டு. ஏஞ்சல் நீ வா என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் அடிச்சுக்குதுங்க. என்ன நமக்கு மட்டும் ஒன்று கூப்பிட்டுச்சுங்க, அவனை மட்டும் 3 பிள்ளைங்க கூப்பிடுதுங்க. நம்ம ஆளுக்கு உண்மையாலுமே டிமாண்ட் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினா பார்த்துட்ருக்காங்க. அது எப்படி நீங்கள் பண்ணலாம்,
இந்த விட்சையும் இந்த வேம்பையரையும் தாண்டி தான் நீங்கள் அந்த ஏஜில் தொட முடியும். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் பக்கத்தில் உட்காருவோம்னு சொல்லிட்டு அந்த 2 பிள்ளைங்களையும் தூக்கி வேறு சேரில் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. சரி பொழைச்சி போதுன்னு விட்டுடுறோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஏஞ்சலை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் பிடிச்சிப்போம் அப்படின்றாங்க. அங்கே இருக்கவங்கலாம் நம்ம ஜேகேவோட அம்மா, வியோட அம்மா, ஜிமினாவோட அம்மா, அப்புறம் அந்த அக்கா எல்லாமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு அவங்க ஜேகே இவ்வளோ ஜாலியாக பேசுகிறத பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஜேகே இவ்வளோ அமைதியாக இருந்தால் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி. அப்போ இவங்க 3 பேருமே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எதுக்கு எங்களை அப்படி பார்த்துட்ருக்கீங்க? இல்லை நான் நினச்சேன் அப்போவே ஜிமின் கூட வி கூட இருந்தால் ஜேகே நல்லா பேச ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு. இவ்வளோ நல்லா வீட்டில் தனியாக அந்த மாதிரி தான் தெரியுமா இருந்தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜேகே சிரித்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிமினுக்கும் விக்கும் கில்ட்டியாக இருக்குது. நம்மளால தான் உண்மையாலுமே இவன் இப்படி ஆயிட்டான் போல் அப்படின்னு. அப்போது ஜிமினாவே கிட்ட சொல்கிறாரு, இவனுக்கு தேவை நம்ம 2 பேருமே கூட இருக்கணும், நீ ஏன் எங்கள் 2 பேர்த்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. என்ன சொல்கிற? நான் எப்படி 2 பேர்த்தையும் அக்செப்ட் பண்ண முடியும்? உனக்கு இதில் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு நீயும் வேணும் அவனும் வேணும், அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு ஜிமினா சொல்கிறாரு. அப்போ ஜேகேவி பக்கத்தில் போயிட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறான், என்னை கழட்டி விட சொல்கிறானா? அதெல்லாம் நீ பண்ண உன்னை அடிச்சு தூக்கிடும் பார்த்துக்கோ, நீ என்ன தான் அக்செப்ட் பண்ண அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. வீக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னா ஜேகேவையும் விட முடியல, ஜிமினாவையும் விட முடியல. ஜேகே இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு ஊட்டி விட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு பொசஸ் ஆகி, அது எப்படி நீ ஊட்டலாம், நான் ஊட்டுறது தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஜிமினா இந்த சைடு ஊட்டி விட்டுறாரு. இவங்க பண்ணுறதெல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு, எப்படி நீங்கள் ஏஞ்சலை அட்டாக் பண்ணலாம், சாப்பாடை வச்சு அட்டாக் பண்ணுறீங்களா, அப்படிலாம் எங்கள் ஏஞ்சல் மயங்கிறாது. ஹே விச், ஏ வேம்பயர், நாங்கள் தான் ஏஞ்சல்ஸோட பாடி கார்ட்ஸ், நாங்கள் தான் அவங்க கூட இருப்போம், நாங்கள் சாப்பிட்றது தான் அவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இதுங்க ஏஞ்சி ஊட்ட போதுங்க. அங்கே இருக்கவங்களாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. வீக்கு ஒன்றுமே புரியல. இதுங்க எப்போதும் இங்கே தான் அடிக்கடி வருங்க, ஆனால் என்கிட்ட ஒரு தடவை கூட வி அண்ணா வாங்க விளாட்லான்னு சொல்லி கூப்பிடாதுங்க, அதுங்களுக்குள்ளேயே விளையாடிக்குங்க. இன்றைக்கி என்ன அதிசயமாக எனக்கு எல்லாம் ஊட்ட வருதுங்க, இதில் ஏதாவது வில்லத்தனம் இருக்குமோ, இல்லை இந்த ஜிமினாவும் ஜேகேயும் பண்ணுறதை பார்த்துட்டு இதுங்க பொசசிவ் ஆகுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வி முழிச்சிட்ருக்காரு. நீங்கள் எதுக்கு எனக்காக ஊட்டி விட்டுறீங்க? இல்லை நீங்கள் ஏஞ்சல், நீங்கள் தான் எங்களுக்கு சாக்லேட் கொடுப்பீங்க, அதனால தான் இந்த விச்கிட்டையும் வேம்பயர்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறோம், அது உனக்கு புரியலையா வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்துறான். அப்போது என்னை பிடிச்சி என்கிட்ட நீங்கள் வந்து ஊட்டி விடல, சாக்லேட் வேணுங்கிறதுக்காக ஊட்டி விடுறீங்க அப்படின்றாரு. ஆமாம், உனக்கெல்லாம் யார் ஊட்டி விடுவா, போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறான். ஜேகே பக்கத்தில் இருக்க அந்த பாப்பா, இவனுக்கு மனசில் குழந்தண்டா நினப்பு, தலையை பாரு ஸ்கை ப்ளூ கலரில் அடிச்சுட்டு, எனக்கு பிடிக்கும்னு நீ அடிச்சிருக்க அதானே, நான் மயங்கிடுவேன் மட்டும் நினைக்காத, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என் கிளாஸில் ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அங்கே இருக்கவங்களாம் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது, உனக்கு இந்த 10 வயசில் உனக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. என் பாய் ஃப்ரெண்ட் உன்னை விட ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா, நீலாம் ஹேண்ட்ஸமே கிடையாது, ஃபஸ்ட்டு ஜேகே, அடுத்த ஜிமினா, அடுத்ததான் நீ ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா. ஓ அப்படியா, சரி இருந்துட்டு போகிறேன், சரி உன்னோட அந்த ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. நோவே, உன்ன மாதிரி மொக்க பீஸெல்லாம் என் ஹேண்ட்ஸம் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க மாட்டேன். ஜேகேக்கு அந்த இடத்துல கோவம் வருது. எங்கே பாரு குட்டி பிசாசு, உன்னை விட என் ஆள் ரொம்பவே அழகு, சாரி உன் பாய் ஃப்ரெண்டை விட ஏன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே அழகு அப்படின்றாரு. இங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. என்னது உன் பாய் ஃப்ரெண்டா? நான் அந்த மீனிங்கில் சொல்ல வரல, எனக்கு இவன் அத்தை பையன், ஸோ அப்போ எனக்கு இவன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தானே, அதான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாம் நார்மலாகிடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கு முன்னாடி இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான், பட் என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இவன் ஏன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா ஷோல்டர் மேலே கையப்பட்டார். இல்லை இவன் ஏன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் ஜேகே பிடிச்சி மறுபடியும் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 3 பேரும், உங்கள் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்களும் கெட்டு போயிருங்க போலையே. ஐயையோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதுங்க கூட சேர்ந்தா நாங்கள் கெட்டு போயிட்டோம், இதுங்க தான் விளாடவான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுச்சுங்க. இதுங்க என்ன தெரியுமா கேம் பண்ணுச்சுங்க, இதுங்க இதான் இவன் இருக்கான்ல, இந்த பையன் தான் ஹீரோவான், இவன் வில்லனா, இந்த குட்டி பிசாசு இருக்கே இதுதான் ஹீரோயினா, இவங்க 3 பேர் இதுங்களுக்கு அடிச்சுக்காங்களாம், எங்களையே வேற கூப்பிட்டுச்சுங்க, அதனால நாங்கள் விளையாட போனோம், எங்களை இதுங்க தான் மாற்றி விட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே மாற்றி பேசுகிறாரு. அந்த பிள்ளைங்களாம் ஒரு மாதிரி பார்க்குதுங்க. என்ன இந்த ஜேகே உண்மையான வேம்பயர் மாதிரி பண்ணுறான். ஆனால் ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துது அந்த பாப்பா. ஏய் அமைதியாரு,
பாருங்க ஆன்ட்டி மறுபடியும் விளையாட கூப்பிடுது அந்த விளையாட்டுக்கு. டேய் உனக்கு நீ சின்ன வயசுலேயே உனக்கு பாய் ஃப்ரெண்டு வேறு இருக்குது, இந்த மாதிரி விளையாட்டுக்கெலாம் நீ கூப்பிட்டுட்ருக்கியா? அந்த 3 பையனுங்களும் எவ்வளோ நல்ல பையனுங்க, அவனுங்கள மாதிரி இருக்க பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியோட அம்மா திட்டுறாங்க. போங்க நீங்கள் என்ன அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவனுங்க தான் இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்ததே. அவனுங்களாம் அப்படி இல்லை, இவ்வளோ நல்லா பழகிட்டு இருக்கானுங்க, ஒரு தடவையாவது இந்த மாதிரி விளையாடி இருப்பானுங்களா? நீ தான் சொல்கிற உனக்கு இந்த வயசுலேயே பாய் ஃப்ரெண்டு வேறு இருக்கா, இரு நான் உனக்கு நாளைக்கே வேறு ஸ்கூல் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு அந்த ஸ்கூல் தான் போகணும், நான் வேணால் ஒத்துக்கிறேன், இந்த விளையாட்டை நான் தான் விளையாடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஒத்துக்குது. தென் இப்படியே உங்களோட லைஃப்லாம் ஃபன்னாக போகுது, இவங்க அடிச்சுக்கிறது இவர் அவருக்காக அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் அந்த குட்டி பசனுங்க வேறலாம் இருக்கிறத இன்னும் ஃபன்னாகவே போயிட்டுருக்கு. தென் ஒரு வழியாக இப்போ நம்ம சிஸ்டரோட மேரேஜும் வருது. நம்ம ஜிமினாவும் ஜேகேவும் சேம் கலரில் பிளாக் கலர் கோட் போட்டு வராங்க. ஆனால் வி மட்டும் ஒயிட் கலர் கோட் போட்டு வராரு. 2 பேரும் பார்த்தோன்னே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க வி மேலே. அந்த இடத்துல ஜிமினாக்கு ப்ரப்போஸ் பண்ணியர்னு தோணுது. ஜேகே அப்படியே ஜிமினாவே மறைச்சி பார்த்துட்ருக்காரு, இவன் பார்க்குறதே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கரெக்டாக வெட்டிங்கில் அந்த ரிங்கை கொடுக்கும்போது அந்த 5 பசங்களும் தான் ரிங் அப்புறம் பொக்கே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணு ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே வம்பிழுத்துட்டு போகுது. இந்த பூ வேணுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒன்றும் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இதில் கையில் நம்ம ஜேகே சாக்லேட்டை வச்சு வர அந்த பையன் இந்த பிள்ளை வம்பிழுத்துட்ருக்காரு. எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு அந்த கூடையை அங்கேயே வச்சுட்டு கீழே இறங்க போகுது. ஐயோ நீ இப்போ அதை கொடுத்துட்டு வா, அப்போ தான் நான் சாக்லேட் தருவேன்னு சொல்லிட்டு சைக்கிளே ஜேகே சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அதை போய் கொடுக்க போகுது. கரெக்டாக அங்கே அப்படியே ரிங்கையும் மாற்றிக்கிறாங்க. மேரேஜும் ஒரு வழியாக முடியுது. தென் அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வி அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க அக்கா பக்கத்தில். எங்கடா ஜேகேவும் ஜிமினாவும் கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அங்கே பாரேன் அந்த பிள்ளைங்க கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இன்னும் திருந்தவே இல்லை. ஜேகே எப்படியோ ஒரு வழியாக பேச ஆரம்பிச்சிட்டாலே, எனக்கு அதே போதும் அப்படின்னு வீட்டை சொல்கிறாங்க. சரி ஜேகேவி ஜிமினாவையும் மேலே கூப்பிட்டு நம்மளாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. தென் ஜேகேவை வி கூப்பிட போகிறாரு. வி என்கிட்ட வேற எங்கேயோ பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினா ஜேகேவை கூப்பிட நம்ம 3 பேர் சேர்ந்து அக்கா கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. ஜேகே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாரு. என்ன நம்ம போய் 3 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரி போகலான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் போய் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜேகே ஃபஸ்ட் டைம் வியை விட்டுட்டு போய் அந்த அக்கா பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த சைடு தான் நம்ம வியும் ஜிமினாவும் நின்றுட்டுருக்காங்க. விக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் என்னை விட்டு அங்கே போய் நிற்கிறான், ஏன் என் கூட நிற்காம அங்கிட்டு போய் நிற்கிறான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம ஜேகேக்கு வியை விட அக்காவும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க அம்மா மாதிரி பார்த்துப்பாங்கல்ல, அதனால போய் அக்கா கூட நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு அக்கா எங்கள் 3 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, என் தம்பிங்க 3 பேரும் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஆல்பமில் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பட் நம்ம ஜேகே வியை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க. இப்போ நம்ம வி வேணும்னே ஜேகேவை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதில் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போது விமென் கோக் 3 பேருமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் செம்ம ஏஞ்சல் மாதிரி நின்று போஸ் கொடுத்துட்ருக்காங்க. டே அங்கே பாரேன்டா, அவனுங்க 3 பேரும் பார்க்க விச் அண்ட் வேம்பயர் மாதிரியே இல்லை, பார்க்க ஏஞ்சல்ஸ் மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. ஆமாம்மா அவங்க கையில் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இல்லை, அப்போ இதை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அமுச்சு விட்றான். ஜேகே கீழே கொஞ்சம் குனியேன் அப்படின்னு சொல்லுது. என்ன நீ என் பேர் சொல்லி ஏன் கூப்பிட்ற அப்படின்னு ஜேகே கூப்பிட்றாரு. அப்போ நான் என்ன அவனை வேம்பயர்னு கூப்பிடவா, ஆனால் நீ வேம்பயர் மாதிரியே இல்லை, பார்க்க ஏஞ்சல் மாதிரியே இருக்க, ஸோ இந்தா உனக்கு ஒரு ஃப்ளவர் உனக்கு ஒரு ஃப்ளவர், அப்புறம் ஜிமினா அந்த உனக்கு ஒரு ஃப்ளவர்னு சொல்லி கொடுக்குது. இவங்க 3 பேருமே அந்த ஃப்ளவர் வச்சுட்டு அப்படியே ஒரு போஸ் கொடுக்குறாங்க. தென் அப்படியே மேரேஜும் ஒரு வழியாக முடியுது. இப்போ அக்காவெல்லாம் வீட்டுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க. வீக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அக்கா போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஃபீல் பண்ணாத வி, நீ என்ன அடிக்கடி வந்து பாரு, நானும் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. தென் அப்படியே இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் சரி நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கு அப்படியே ஹார்ட்டே நின்று போன மாதிரி இருக்குது. என்ன இவ்வளோ நாளாக இருந்துட்டு என் கூடவே இருந்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ பாதிலே விட்டு போகிறேன்னு சொல்கிறானுங்க. போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அப்போது இல்லை போய் தான் ஆகணும், ஏன்னா நமக்கு நான் 5 நாளாக இன்னும் காலேஜ் போகவே இல்லை, உனக்கு புரியுதா இல்லையா? அது எனக்கு புரியுது, நாளைக்கு
சாட்டர்டே அண்ட் சண்டே தானே இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த பிள்ளைங்களாம் அப்படி வந்து நாங்களாம் இங்கே தான் இருக்க போகிறோம், ப்ளீஸ் ப்ளீஸ் இரு ஜேகே அண்ட் ஜிமினா, நீங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, எங்களுக்காகவாது இரு, இந்த வீக்காகலாம் ஒன்று இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டே இருக்குங்க. இப்போ கூட உங்களுக்கு என்ன வம்பிழுக்காமல் இருக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஜேகேவும் ஜிமினாவும் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்குதுங்க. இருக்கணும், ஆனால் போறேன்றாங்களே, அதான் உங்களுக்கு லீவில் ஒழுங்கா இருங்க, இனிமேல் நம்மளே எப்போ தான் பார்த்துக்க முடியாது. ஜேகே டக்குன்னு நான் இங்கே இருக்கேன் அப்படின்றாரு. வீக்கு ஒன்றுமே புரியல. என்னது ஜேகே இருக்கேன்னு சொல்கிறானா? ஜேகே எப்பொழுது போகணுன்னு தானே சொல்லுவான். நான் ஜேகே மேலே கூட கொஞ்சம் தான் நம்பிக்கை வச்சுருந்தேன், அவன் ஆனால் இருக்கேன்னு சொல்லிட்டான். ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜேகே இங்கே இருந்தால் நான் இல்லாமல் இருப்பேனா? உன்னை நான் அவனை கூட தனியாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஹக் பண்ணுறாரு. ஜேகே கோவம் வருது. வியும் அந்த இடத்துல ஜிமினாவை ஹக் பண்ணுறாங்க. ஜேகே கூட இருக்கும்போது அப்படி இருந்த ஹார்ட் பீட் அதே மாதிரியே அதே லெவலுக்கு ஜிமினா கூட இருக்கும்போதும் வீக் இருக்குது. 2 பேர்த்துக்குமே அவங்கள அறியாமலே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங் நம்ம ஜிமினாக்கும் வீக்கும். உன்னாலே மெய் மறந்து நின்றேனே, மைவிழியால் மையலுடன் வந்தேனே, இடைவிடாத நெருக்கங்கள் தொடருமா உயிரே, மொழியில்லாமல் தவிக்கிறேன் மௌனமாய் இங்கே. ஜிமினாவி அப்படியே ஐ கான்டெக்ட்லேயே நிற்கிறாங்க ஹக் பண்ணிட்டு. இதை ஜேகே பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா? நீ 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, நவருங்கன்னு சொல்லிட்டு பிரித்து விடுறாரு. ஜேகே காதில் போயிட்டு ஜிமினா உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பொறாமலாம் இல்லையே, அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பொறாமை தான். ஒழுங்கா நீ உன் முடிவை சொல்லு, என்ன தான் முடிவு பண்ணியிருக்க? எனக்கு உங்கள் 2 பேர்த்தையுமே பிடிச்சிருக்கு, உங்கள் 2 பேர்த்தையுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினாக்கு இது பிடிச்சிருக்கு, பட் ஜேகேக்கு இது பிடிக்காத மாதிரியே நிற்கிறாரு. நீ தானே சொன்னா உன் முடிவு எது எடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ இப்போ என்ன தான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாரு. ஜேகே அந்த இடத்துல லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணுறாரு. இப்போ 2 பேர்த்தையுமே சேர்த்து ஹக் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இதுலேயே நம்ம ஜேகேவும் ஜிமினாவும் வியை லவ் பண்ணுறதுக்கு ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மைண்டுக்குள்ளேயே என்னோட இந்த ஒரு ஹார்ட் 2 பேர்த்தோட லவ்வை சுமந்துட்டுருக்கு. ஆர்மிஸ் இதோட 1 ஹார்ட் 2 லவ் இந்த விமன் குக் மூவி முடியுது. இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.